ஒரு நாள் நம்ம ஒரு சோஷியல் சர்க்கிளில் போய் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போதெல்லாம் அந்த மாதிரிலாம் நம்ம கேட்டிருப்பேன் நீங்களாமே, அவன் ஜாதகம் அவ்வளோ யோக ஜாதகம்னு இவாளுக்கு தெரிஞ்ச அஸ்ட்ராலஜி வச்சுன்னு சொல்லுவா. அப்போ நமக்கு அப்புறம் நம்மளோடது பார்த்துட்டு இது சுமார் அப்படிலாம் சொல்லலாம், நம்மளுக்கு ஒரு இது தோணும் எண்ணம். நம்ம ரமண பகவான்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஓய் சரீரமே தோஷம்தான், வியாதிக்கு வியாதி வந்துருத்தா அப்படின்பார் ரமணர். அதனால ரமண பகவான் அதனால தான் சும்மா இரு அப்படிங்கிற. சும்மா இருன்னா என்னன்னாக்க அது ஒரு சோம்பேறித்தனமான ஸ்டேட் இல்லை, எல்லாம் அவன் செயல், சிவன் செயல்னு விடுறா அப்படின்பா. நம்ம குழந்தை பெரியவா எல்லாமே சொல்லுவா, நீங்க பார்த்து எல்லாமே சிவன் செயல்னு விடுறான்னு. அம்போன்னு ஏண்டா உட்காந்துருக்கேன்னு சொல்லுவா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா அம்போ அப்படின்னு உட்காந்துருந்தா அப்படியே அவன் பார்த்துக்கிட்டும், அவனால் நடப்பது உன் இஷ்டம் என் இஷ்டம், நீ ஆட்டுவித்தால் நான் ஆடுகிறேன் அப்படின்னு சொல்லி, நீ பேசுவித்தால் நான் பேசுகிறேன் அப்படின்னு அப்பர் பெருமானே சொன்னார். அதனால அப்படியே இருக்க அம்மா அம்போடு இருக்கிறது தான் சும்மா இருக்கிற ஸ்ட்ரீட். அதுதான் நம்ம ரமண பகவான் சொல்லி கொடுத்துருக்காரு. அதுதான் சரணாகதி. அந்த சரணாகதியை பண்ணும்போது இந்த